ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபேமிலியில் அம்மா, அப்பா கிடையாது, அம்மா, தங்கச்சி, நித்திக் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம். 3 பேர்த்தையும் காரில் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னப்பா? ஆமாம், நித்திக்கோட தங்கச்சி. நித்திக் எதுக்குப்பா? நித்திக் நிற்கிறான் கீழே. ஸோ எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். நேற்றே போக வேண்டியது. தலைவன் சிறப்பான சம்பவம் செஞ்சிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாவியை தூக்கி எங்கேயோ போட்டுட்டான், பழைய சாவியை. அதை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், காணும் அந்த சாவியை. அப்புறம் புது சாவி பீரோலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கிளம்புறோம். போகலாமாப்பா? போகலாங்களா? என்ன தட்டிக்கிட்டு வா. தட்டிக்கிட்டு வேறு சட்டை இல்லை, காலேஜ் வேறு சட்டை போதும். இது என்ன நல்லா தான் இருக்கு. காட்டு. தலைசி விடு. நீ வரியாப்பா? நீ போயிட்டு வரா. நான் அந்த மாட்டு தண்ணி வரணும், போய் மாட்டு ஒரு தீனி எடுத்து வரணும். சரி, வேலை இருக்குது. போகலாமாம்மா? எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் டல்லாக இருக்காங்க. வச்சுட்டு போகிறோம். கத்தாலடா பேப்பரு, சிவப்பு மூடியில் வச்சு மூடினு. காரை துடைக்கணும்னா சர்வீஸ் போனதோட மூடி தான் வைக்கிறோம். அப்படியும் பெஸ்ட்டு. கண்ணாடி மட்டும் அடிச்சிட்டோம்னா சாப்பிட்டு வந்துட்டு அங்கேயும் இல்லை. வண்டி இவ்வளோ புள்ளியாக கிடக்கல, தொடரானாலும் துடைக்க மாட்டேங்கிறான். டெய்லி நமக்கு 200 காசு கொடுத்தானா ஒரு வாளி தண்ணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சுத்தமாக தொடச்சி கிடச்சி வச்சுருவேன். டெய்லி 200 சார் வர்றப்ப அப்படியே காசுக்கு கணக்கு பண்ணால் இஎம்ஐயோட கூட போகுமே. இல்லைன்னா தொடச்சி வைக்கணி. அதுக்கு இப்படியே இருக்கிறது பரவாயில்ல. 200 கதவுலாம் தந்துடுறேன்ல. இந்த கேட்டு தந்துடுறேன். இந்த கேட்டு தந்துடுறேன். ரிவர்ஸ் பார்க்குறேன். காரை கொண்டாந்து நிப்பாட்டி மூடி வைக்கிறேன். இதுக்கு 200 நான் பாட்டுக்கு வேறு யாராவது கார் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ வேலை செஞ்சாலே 200 வாங்கிக்கலாம் மாட்டேன். நீ இதே துடைக்க மாட்டேங்கிற, வேறு ஆளுக்கு போயிட்டுனா தொடச்சி விட்டினாலும் விட மாட்டேன். மக்களே லேட்டாகுது. யாராவது போனால் தான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் பாப்பாவை தனியாரில் ஒரு கிளினிக்கில் அதில் விட்டுட்டு அம்மாவை மட்டும் ஜிஹெச்சில் காட்டணும். எனக்கு ஜிஹெச்சில் போட்டால் தான் சரி வரும் அப்படின்ட்டு. ஸோ யாராக போகலாம் வாங்க. ரிவர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் உட்காருங்க. ஏறு நித்திக்கு. நீனும் பின்னாடி உக்காந்துக்கா. அங்கே பார்த்து ஐயா வேண்டாம், அதெல்லாம் நின்றுப்பான். இல்லைன்னா அங்கே அழுவான். அப்போ விட்டுட்டு போனோம்னா சரி, அவன் உட்காரபடி உட்காரட்டு விடுங்க. எல்லோரும் உக்காந்துட்டாங்க. காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். ரிவர்ஸ் பார்க்குறியாப்பா? தண்ணி இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியாப்பா? சரி, அந்த வாட்டர் பாட்டில் கூட என் பக்கத்தில் வச்சு காரை க்ளீன் பண்ண மாட்டேன். உள்ள ஒரு இது பீஸ் வாங்கிட்டாடா, அப்படியே தொடச்சிடலாம். பாய் கூட்டு போகிறான். நீ போ, வண்டி எடுக்கிறது இல்லை. காலைல சேர்த்துக்குள்ளே கூட்டு போகணும்.
ஸ்டார்ட் பண்ணி போகிறப்பயே மாட்டு வண்டி வருதா எப்படி போகுதுன்னு தெரியல. ஓட சரி நேரம் தான் நேரம் வராது. எங்க போறோம்ப்பா? எங்க போறோம்? என்னத்துக்கு? பூச்சி போடவா? சரி இந்த மேட்டில் மட்டும் ஏற்றிட்டோம்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். அப்போ ஈஸியாக இருக்கிறதே டிரைவிங். குட்டி பாப்பாவுக்கும் ஊசி போடணும். குட்டி பாப்பாவுக்குலாம் ஊசி இல்லை, அது நல்லா தான் இருக்குது. அப்புறம் நானும் பாப்பால் வரோம், வீட்டில் யார் பார்த்துக்குவோம், அதனால தான் கையில தூக்கிட்டு வரோம். சரி சரி. நீ ஜிஹெச்சில் தான் ஊசி போட்டோம்னா இங்கேயே இதோடய போடலாம்ல? இதான் போடுவேன், இந்த ஒரு நாளையும் அங்கே போய் காட்டி பார்ப்போம் எப்படின்னு. இங்கெல்லாம் ஒரே வேலையை முடிஞ்சோன்னா எனக்கு, இல்லைன்னா அங்கே போய் எங்கே போன விட்டுட்டு இதெல்லாம் அப்படியே காட்டி முன்னால் காரை தூக்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் நீனு. அங்கே டவுனுக்குள்ளே போனால் ஓட்ட கஷ்டமா. ஆமாம், இது பெரிய சிட்டி உனக்கு போக கேளுடா. சரி சரி. இப்படி சொல்கிறேன் இங்கே உள்ளுக்கு வரது நான் சொல்கிறேன். இது என்ன சண்டை உடனே வண்டி நிதிக்கு வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம போனாலும் நின்றுக்கிட்டே தான் வருவான். தூக்கம் வந்தால் தான் போய் தூங்குவான் சீட்டில் படுத்து. அப்படி தூக்கம் வரலன்னா நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நின்றுக்கிட்டே தான் வருவான். நான் நிதிக்க உக்காரு பாப்பா, உட்கார மாட்டியா? உட்காந்துக்கவா. மாமா என்ன பண்ணுறேன்? மாமா எப்படி கார் ஓட்டுறேன்னு காட்டுப்பா. அங்கே காட்டு. மாமா எப்படி கார் ஓட்டுவேன்? சரி ஊசி அங்கே தான் போடணும், செட் ஆகல. புகை வைக்கணும். நீ அதெல்லாம் ஒன்றும் வைக்க நாங்கள் புகை மட்டும் வச்சுட்டு அங்கேயே போட்டுக்கலாமா? நான் அதான் உட்காந்துருக்கேன், நீ போய் காட்டிட்டு வா. ஃபஸ்ட்டு காட்டிட்டு வந்தாலும் தான் போயிடலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. பாப்பா நித்திக்கு அம்மா எல்லாம் உள்ளே போயிருக்காங்க. அம்மா வந்து நான் உள்ளே வரல, நான் காருக்குள்ளேயே இருக்கேன்னு நினச்சி ஒழுங்காக அழைச்சிட்டு போய் ஊசியை போட்டு அப்புறமா நம்ம போகலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இது ஏலாக்குறிச்சி இந்த ஊர். இந்த ஊருக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கோயில், இந்த பக்கத்தில் சர்ச் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டல், அடைக்கலாம் அது ஹாஸ்பிட்டல். இதில் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்பெஷல்னால், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் 3 பேருமே பிறந்தோம். நான் அம்மா அண்ணன். அதே நான் அம்மா அண்ணன் வளர்றாங்க. நான் பாப்பா அண்ணன் 3 பேருமே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம். இது வந்து இப்போ எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு அடைக்கலம் மாதா கோயில்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, வீரமாமணி மாதிரி கொடுத்த ஒரு ட்ரஸ்ட்டு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த சர்ச் இருக்குது. இங்கே தான் அடிக்கடினா வந்து ஊசி போடுறது. இப்போ வந்து பாப்பாவுக்கு மட்டும் போட்டுட்டு, அம்மா நான் வந்து ஜிஹெச்சில் போட்டுக்கிறேன், எனக்கு அங்கே தான் போடணுன்னுது. சரின்னு சொல்லியாச்சு. இப்போ போய் பாப்பாவை காட்ட போயிருக்காங்க, காட்டிட்டு வரட்டும். அது வரையும் நம்ம கார்லேயே உட்காந்துருக்காண்டி தான். உள்ளே போகலாம், அங்கே போனால் போகிறதுல ஒன்றும் தப்பில்லை, நம்ம கார்லேயே உட்காருவோமேனு உட்காந்தாச்சு. மக்களே, ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இங்கே ஒரு மரம் இருந்தது, பாதாம் மரம். அந்த மரத்துக்கு அடியில் இப்படி அழகாக கட்டை போட்டிருந்தாங்க. இதில் உட்காந்தாச்சு நம்ம. அவங்க வந்து உள்ளே இருக்காங்க. பாப்பாவும் நெத்திக்கும் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. காரில் அழைச்சிட்டு போயிடலான்னு, இங்கே வெயிட் பண்ண வேணாம், கார்லேயே அழைச்சிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் ஊசி போட்டு வந்துடலான்னு கிளம்புறோம். போகலாமா பாப்பா?
பாப்பா போகலாமா? நெத்திவிக்கு போகலாமா? வந்து போமா வா. இனிமேல் ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே போகணுங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அந்த நிறையா வண்டிவாசி வரும், பார்த்து தான் போகணும். நித்விக்கும் அம்மாவும் உள்ளே போகிறாங்க ஊசி போகிறதுக்காக. நான் வந்து காரை அதாவது டேர்ன் பண்ணி அங்கே போயிட்டு பார்க் பண்ணணும். பார்க்குன்னா நிறுத்தணும். பார்க்கு பார்க்கிங்லாம் கிடையாது, சும்மா நிறுத்தி ரோட்டை தாண்டி நிறுத்தி வச்சுட்டு மறுபடி உள்ளே போயிட்டு நித்விக்கு ஊசி போட ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா முண்டி விடுவான். அதனால் அவனை பிடிக்கிறதுக்காக உள்ளே போகணும். போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம போயிடலாம். இது வந்து ரோடு. இது உள்ளே போனோம்னா ஹாஸ்பிட்டலு. இது உள்ளே போயிட்டு நம்ம உள்ளெல்லாம் மரங்கரமாக இருக்கா, திருப்பத்துக்கு கஷ்டமாக இருக்குமேன்ட்டு ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயே மறுபடி இப்படி தானே போகணும், இப்படியே தான் வந்தோம், அதனால் இப்படி போகணுமேனு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ளே போயிட்டு நெத்விக்கு ஹெல்ப் பண்ணலாம். நெத்விக்கு வந்து ஊசி கிடையாதான், சிறப்பு தான் போடணுமா. இது என்னப்பா பண்ணுன்னா குடிக்கணுமே. அம்மா எங்க? அம்மா காரில் இருக்க அம்மா அங்கே நிற்கிற. சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போய் தான் குடிக்கணும். கொடு அதையும் கொடு. பாப்பாவுக்கு போய் ஊசி போடுவோம். ஊசி போடணும் பா. சும்மா வா, ஊசி இல்லை வா. ஊசிலாம் தேவையில்ல, ஊசி தேவையில்லை, செருப்பு போட்டாலே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் செருப்பு வாங்கியாச்சு. ஊசின்னா கதறுவான். இன்னைக்கு அவன் நேரம்னு நினைக்கிறேன், ஊசி வேணான்னு சொல்லிட்டு இருப்பான் எப்போதும். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஊசி வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் ஊசி. உனக்கு ஊசி போட்டாங்களா? ஊசி மாத்திரை. சரி இப்போ நான் போமாம்மா. போகலாம். அவன் வீடியோ எடுத்த கேமராமேன் வேறு அங்கேயே கடத்தர்லேயே இறங்கிட்டான். நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் மக்களே. நம்ம கேமராமேன் அக்கா பையனை கூட்டிகிட்டு வரோம். அவங்க அக்கா இங்கே ஏதோ வேலையாக வந்திருந்தாங்களாம். அவங்க பையன் இவனை பார்த்துட்டு நான் மாமனோட போகிறோம்னால அழைச்சிட்டு வரோம். அப்படியே கடத்தரு வந்துட்டு குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டுச்சு பாப்பா, அது வாங்கிட்டு நித்விக்கு பப்ஸுன்னா சாப்பிடுவான், முறுக்குன்னா சாப்பிடுவான்ட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம். இந்தாப்பா வச்சுக்கப்பா. பிரித்து தான் பின்னாடி அம்மா ஆயாட்ட கூட பிரித்து தான். எதையும் பிடிமா அப்பா நல்லா போமா ஏறுங்க. ஆமாம் அக்கா பையன் பார்த்தா ஹீரோ மாரி இருப்பாங்க. ஆள் ஃபேஸ் கட்ட பாருங்க. மாமா உட்காருவோம் மாமா உட்காருவோம். ஆள் நடிகர் மாரி இருக்காங்க. எல்லோரும் உக்காந்தாச்சு. போகிறப்ப வந்து ஒரு வண்டிக்கு 500 ரூபா பெட்ரோல் போட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். ரோடு அழகா இருக்குல்ல, மழை வர மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். சீட் பெல்ட் போட சொல்லுங்க. சீட் மாமாவுக்கு முறுக்கு எடு வாங்க ஆயாட்டாங்க ஒன்று எடு. அப்படியே நான் வண்டி விட்டு எடுத்துரு. எப்படி
கொடுப்பா ஒன்று கொடுப்பா கொடு கயிறு சூப்பர். வண்டி ஓட்டுறது என்னமோ இருக்கா வண்டி ஓட்டுறது என்னமோ இருக்கு. இதை மடியில் வச்சுட்டு அப்போ வைக்கப்ப தங்க வச்சுட்டு விடு. ஏழி மாதிரி ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரலாம்ல. அப்பா வந்து என்னன்னு தெரியல ஆப்போசிட்டில் போகிறாரு. எங்கம்மா போகுது அப்பா? அதான் எனக்கே தெரியல. வண்டியில் போகிறாரு, கை கட்டிட்டு போகிறாரு சொல்லுங்க. நீங்கள் பிடிப்பாங்களாங்கண்ணா? ஆள் இல்லையா? ஆள் இல்லை. சரி விட பார்த்துப்போம். இந்த வண்டி அங்கே திருப்புது. என்ன வண்டி இது? முன்னெல்லாம் அந்த 10 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கே 1 hour ஆகும். இப்போ பரவாயில்ல, டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம். இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு வரேன். ஆனால் ஒரு பயம் இல்லாமல் நல்லா இப்போ நான் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் ஏற்றி காரை நிறுத்துவோம். இன்றைக்கி அப்படியே இந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, இந்த வேப்ப மரத்து நிழலில் நிறுத்தி வச்சாச்சு. பொறுமையாக சாயந்தரம் எடுத்து உள்ளே விட்டுருப்போமே அப்படின்ட்டு. உள்ளே போய் வைப்பா. வீட்டு போகிறத பாரு. இந்த தடவையாவது கார் சாவியை வந்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா அந்த ஒரு சாவி அம்பிடவே இல்லை. இருக்கிற இந்த ஒரு சாவியும் காணப்பட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இனிமேல் பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பாக தான் எடுத்து வைக்கணும். ஒருத்தர் கைப்பட இருக்கணும், அதான் நல்லது. சோறு போடுறியாம்மா? சோறு போடுறேன். சத்து நேரம் படுத்து மீட்டு வந்து போடலான்னு இருக்கேன். எப்படி யா இசுவாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாக போடு. சரி பண்ண சரி. நல்லபடியாக இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். நினச்சி கூட பார்க்கல நானாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு வருவேனா அப்படின்ட்டு. பிகைனிங் டைமில் கார்னால் என்னானே தெரியாத டைமில். இப்போ பரவாயில்லைங்க, கொஞ்சம் எல்லாமே நல்லா ஓகே பண்ணி ஓட்டுறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாம் சாப்பாடு போடுங்கன்னா டயர்டாக படுத்து கிடக்குதுங்க. எப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியல. அதான் மக்களே, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே மை டிரைவிங் ஸ்கில்லை அப்படியே காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.